மகாநதி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் வீட்டுக்கு வந்துட்டாப்ல. இதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி அப்படியே ஃபீலிங்காவே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்ணிலாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம். இந்த பக்கம் பாட்டி இருந்துகிட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் விஜய்க்கு எப்படி வந்துச்சு இந்த ப்ராப்ளம் எல்லாம்? எல்லாம் காவேரியால தானே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பாட்டி எழுந்திரிச்சு ரூமுக்கே போயிடுறாங்க. இங்க இருந்தா எனக்கு டென்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்கள பார்க்க போறாங்க. போனவங்க சும்மா இல்லாம, இதுக்கப்புறம் என்னால உங்க பேரனுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது அப்படின்னு நம்ம காவேரி மறுபடியும் பாட்டிக்கு வேறையா ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்குறாங்க. காரணம் நம்மளே விஜயை விட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் எதுக்கு பசுபதி இங்கெல்லாம் வரான் வம்புக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காவேரி நினைச்சுக்கிட்டு போறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி அந்த இருந்த இடத்த எல்லாமே போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இங்கெல்லாம் நம்மளால வர முடியாதுல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா கிட்ட வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நீ விஜயை நல்லா பார்த்துக்குவியா அப்படி இப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ வெண்ணிலாவும் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல அந்த சத்தியத்தை காப்பாத்துவல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பா காப்பாத்துவேன் நீ விஜய் நல்லா பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிளம்பலாம்னு போகிறாங்க. சரி குமரன் மாமாவை கூப்பிட்டு கேப் புக் பண்ணியாச்சுல கார் வந்துருச்சுல போலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது விஜய் இருந்துக்கிட்டு நீ எதுக்கு அங்கே போயே ஆகணுமா, உங்க அப்பா உங்க அம்மா ஒன்று என்ன தேடவா போறாங்க, உங்க அம்மாவுக்கு எல்லா உண்மையும் நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா காவேரி இருந்துக்கிட்டு எதுவுமே சொல்லாம இல்லை எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்கவே இல்லை அதனால நான் முதல்ல போய் தூங்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு மாமாவா குமரன் மாமாவை அழைச்சிட்டு அவசர அவசரமா கார் ஏறி கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம விஜய்க்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஸோ நாளைக்கு தான் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.